வருஷமாக குழந்தை இல்லை. இந்த பைரவர்கள் 9 வாரம் வழக்கு போட்டு பண்ணிட்டு வந்தோம். இந்த வருஷத்துலேயே குழந்தை 3 மாதம் ஆகுது. ஆண் குழந்தை பிறந்து வைரவ அனுகிரக ஜலஸ்வஸ்ரீ மகா பவாய் மோஸ்வே அவருடைய பிரயாசமா. சாமி, நான் வையாவூர்லேருந்து கோயிலுக்கு வந்தேன். எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த பைரவர் உண்மையாகவே நிறைவேற்றுறாரு. இது உண்மையான சத்தியமான வார்த்தை. எனக்கு ஒரு கஷ்டத்துக்கு 2 கஷ்டம் இப்போ தான் வந்தேன். ஒரு 1.5 மாதத்துக்கு இடையில தான் கோயிலுக்கு போக பழக்கம் எனக்கு. இது இடையிலே நான் கேட்டது எல்லாமே எனக்கு கை கொடுத்தாரு. 3வது ஒரு வரம் கேட்டிருக்கேன் என் பையனை பற்றி. எனக்காக திருந்தி அவன் என் கையில் கிடைக்கணும் என் பிள்ளையான்னுட்டு. இதையும் இவர் கொடுப்பாருன்னு நம்புகிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன். என்னால் முடிஞ்சதை ஏதோ செய்கிறேன். நான் போகிறேன் கோயிலுக்கு. சார் பேசுகிறேன். எங்கள் பைரவர் வருவாருன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் எங்களுக்கு நல்லது செய்கிறாரு. ஜனம் சுற்றி போட்டு ஜனமெல்லாம் வருது. காலையில் விழுந்து கும்பிட்டு போகுது. இது மாதிரி நல்லது. தெருவில் ஒரு சாமி இருக்காரு, வச்சுக்கிறாரு. 2 பேரும் பேசுறது ஒரு நாள் 11 மணிக்கு நான் கண்டேன். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர அடையாளம் இழுத்துடணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் கண்டு பார்த்து சொன்னேன் சாமி அந்த. சரி, ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொன்னார். ஏதோ இந்த இடத்துக்கு போனதுனால நல்லபடியாக ஆகுது. எல்லாருக்கும் குழந்தை குட்டி பிறக்குது. குடும்பம் நல்லா சுகட்சேமமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் யாவற்றுமான பேர்களும் திருமலை வையாவூர் ஏழுமலையான் அடிவாரத்தில் எழுந்தருளி இருக்கிறார் எம்பெருமான் பைரவ சாமி. சாமி சரணம். சாமியே சரணம்.